சீமானை வந்து எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து அவரை யாருமே திட்டாதீங்க. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு தோல்வி அடைந்த இயக்குனர். அவர் ஒன்றும் பெருசாக வெற்றி படங்களெல்லாம் அவர் கொடுக்கல. அவர் எடுத்த படம் அத்தனையுமே தோல்வி படம் தான். அப்படி ஒரு தோல்வி படத்தை எடுத்த இயக்குனர் திரைக்கதையும் கூட அவருக்கு ஒழுங்காக அமைக்க தெரியல சினிமாவில். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கு ஒரு திரைக்கதையை அமைச்சு ஒரு சூப்பராக கதை சொல்லி கற்பனையான கதைகளை சொல்லி மக்களை வந்து நம்ப வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் ஆகியிருக்கிறாருன்னா அது சீமான் மட்டும்தான். ஏன் இந்தியாவிலே இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருப்பாருன்னா அது சந்தேகம் தான். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. சீமானை எதுக்குறதுக்கு வழக்கமாக இந்த திராவிட கும்பல், அதாவது திமுக, திக இவர்கள் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக தலைவர் குடும்பத்திலேருந்தே ஆள் வந்து திட்டுறாங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பாவம் இல்லையா சீமான்? பிரபாகரனின் அண்ணன் மகன் கூட வந்து சீமானை வந்து நீ விடுதலை புலிகள் இயக்கத்தை வச்சு நீ வந்து ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, வலிக்குது அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி சீமானை வந்து குறை சொல்கிறாங்க. பாவம் அந்த பாடி வந்து தாங்குமா? இப்படி ஆளாளுக்கு போட்டு அடிக்கிறீங்களே, தாங்குற உடம்பா அது? திரள் நீதி வாங்கியே தின்ன உடம்பியாது, அதை போய் இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, பாவம் இல்லையா? ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறது தான். ஆமக்கறி சாப்பிட்டேன், இட்லி கறி சாப்பிட்டேன், அரிசி கப்பலில் சுட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டேன், பிரபாகரனே எனக்கு சுட பயிற்சி கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பொய்களை அவிழ்த்து விட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தமிழக மக்களை நம்ப வச்சு அவர் கூட ஏகப்பட்ட தம்பிமார்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு 30 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாருன்னா இவர் சாதாரணமாளா? ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? நீங்களே சொல்லுங்க. 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு சீமான். இப்படி பொய் கதைகளை சொல்லியே நம்ப வச்சு தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவரை போய் நம்ம திட்டலாமா? எவ்வளோ பெரிய திறமைசாலியானவர்! நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னா நாயை வந்து உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. நாய் தான் நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு. இனிமே அதை வந்து மாத்திரணும். நன்றி உள்ள ஜீவன்னா அது சீமான் தான். ஏன்னா சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கிட்டையும் பிஜேபி கிட்டையும் வாங்கின காசுக்காக இன்றைக்கு வந்து பெரியாரை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. பெரியார் மீது ஏன் கடிக்கிறாருன்னா அரசு கிட்ட வாங்கின காசுக்கு விசுவாசமாக இன்னைக்கு சீமான் இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், நன்றி உள்ள ஒரு பிராணி அப்படின்னா சீமான். நன்றி உள்ளது இனிமேல் நாய் கிடையாது, சீமான்னு இனிமேல் மாத்திர வேண்டியதுதான். எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம கொஞ்சம். ஏன் சீமானை திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே ஈழப்போர் வந்து உச்சத்தில் இருந்த பொழுது விடுதலை புலிகள் இயக்க போராளிகள்லாம் செத்து மடிந்த போது அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அண்ணன் வந்து விஜயலட்சுமி கூட இருந்திருக்கிறார். அதனால தான் அண்ணனை வந்து யாருமே திட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். போர் உச்சத்தில் இருக்குது, தனக்கு நெருக்கமான விடுதலை போராட்டம், ஒரு விடுதலை போராட்டமே முடிய போகுது. ஆனால் அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா விஜயலட்சுமியோட இருந்து ஜல்ஜா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு.